நிலைமை கொஞ்சம் மோசம்தான். 2 பேரோட பேர் பொருத்தத்தை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு மகேஷோட வாழ்க்கையில இருந்து அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டா. என்ன ஜோசியரை சொல்றீங்க? இதுக்கு வேற வழியே இல்லையா? இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லம்மா. அந்த பொண்ணோட பேருக்கு சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியா தான் இருக்கணும். அதான் உங்க பையன் அந்த பொண்ணு மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு பையன் தான் அமைவான். இந்நேரத்துக்கு அமைஞ்சிருக்கணும். ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, அதுக்கான நேரம் தான் இது. ஐயோ மித்ரா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அத பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆண்டி, அந்த பொண்ணுக்கு அமையிற அந்த பையனோட பேர் ஏதாவது கணிக்க முடியுமா? அவன் பேரு அகர வரிசையில அமைஞ்சிருக்கும். அகர வரிசையிலையா? யார் அவன்? வேற யார்? அந்த அழக. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆனந்தி வாழ்க்கையில ஒரு பையன் இருந்தது உண்மைதான். ஆனா அது யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியல. இப்ப அப்படி ஒருத்தன் இல்லவே இல்ல. ஐயோ, அப்படி ஒருத்தன் இருக்கான் ஆண்டி. என்ன சொல்ல விட்டாதானே?